அது தவிர வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போதும் பொறுமையாக இருக்கிறது, படபடக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த அதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதை தவிர ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு சில நாட்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதாவது முயற்சிகளில் தள்ளி போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னியா ராசிக்கு 21/2/2026 22/2/2026 வரலும் 2 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக இருந்ததுனால் நிச்சயமாக தவிடுபடியாகும். இந்த மாதத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம். லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுவாங்க. இதை பண்ணுறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நிச்சயமாக வந்து சேரும்.